guys, welcome back to Sahi Mini World. இதுதான் எங்க வீடியோ. நீங்க first time பார்க்கறதா உங்க friends and family-க்கு share பண்ணிட்டு மறக்காம subscribe பண்ணிடுங்க. எப்பவுமே லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்னென்ன வீடியோ பிடிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆமா குட்டீஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன விளையாட போறீங்க? ஸ்கூல்ல இருந்து வந்தனே பரவாயில்லையே, யூனிஃபார்ம் மாத்திட்டு அழகா வந்து உட்காந்துட்டு இருக்கீங்களே. போறோம். என்ன பெயிண்டிங் சொல்றீங்க? எப்போ? எனக்கு தெரியாது. என்னது? பாருங்க, ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டோம். நாங்க இப்ப பெயிண்டிங் விளையாட போறோம். ஓ பரவாயில்ல. யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தானா? ஆனா யூடியூப்ல பார்த்து கத்துக்கிட்டேன். ஓ பரவாயில்ல, யூடியூப் பார்த்து டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஏதோ யூஸ்ஃபுல்லா பண்ணிருக்கீங்க. இருங்க நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். எங்க போற? மா சஸ்பென்ஸ்மா, நான் இருங்கம்மா, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்கு தேவையான விஷயம் எல்லாம். எங்க போறா? என்ன எடுத்துட்டு வர? உங்களுக்கு ஏதோ ஐடியா இருக்கா? இங்க பாருங்க, நான் பெயிண்ட் எடுத்துட்டு வந்துட்டேன். ஆமா, நாம இப்ப கிளேல பெயிண்டிங் பண்ண போறோம். அதுதான் நான் யூடியூப்ல பார்த்து கத்துக்கிட்டேனே அந்த சீக்ரெட். வாங்க நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இது பாருங்க, இது மாதிரி கிராஸ்டா ஸ்ட்ரெயிட் லைன் ஒண்ணு, அப்புறம் ஸ்லீப்பிங் லைன் ஒண்ணு, ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் சொல்லுவாங்க. அது மாதிரி போட்டு இது மாதிரி கொடை மாதிரி வரைஞ்சுக்கணும் அழகா. அதுக்கப்புறம் கீழே வந்து ஷேப் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் கீழே கைப்பிடியும் கொடுத்துட்டு மேலே ஒரு குச்சி மாதிரி கொடுத்தோம்னா கொடை மாதிரி அழகா ரெடி ஆயிடும். இப்போ இதில் நம்ம கலர் பண்ண போகிறோம். அது எப்படி? இங்கே பாருங்க, ஒரு கிளே கலராக எடுத்து என்ன பண்ண போறேன்ட்டு வெயிட் அண்ட் வாட்ச். எனக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ இத வெச்சு பெயிண்டிங் பண்ண போறேன். அதுதான்டி அப்பா சொல்லிட்டு இருக்கா. இது என்ன உனக்கு புரிஞ்சிடுச்சு? இப்ப பாருங்க என்ன பண்ண போறேன்ட்டு. இது மாதிரி எடுத்து நல்லா இது மாதிரி உருட்டிட்டு அந்த ஒரு கலர் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல ஷேப், அது மேலே இது மாதிரி வச்சுட்டோன்னா அது அழகா கொடை மாதிரி ரெடி ஆயிடும். இப்போ பாருங்க, இது அழகா இது மாதிரி வச்சோமா நல்லா பட்டையா அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும். நீட் அண்ட் பர்ஃபெக்டாக பண்ணலான்னு பார்க்குறேன். ஆனால் என்னன்னு தெரியல, சரியாக வர மாட்டேங்குது. வேணா நம்ம இன்னொரு நாள் நல்லா கரெக்டாக பர்ஃபெக்ட் ஃபினிஷாக நம்ம பண்ணி விளையாடலாம். இப்போ சும்மா டெமோ மாதிரி நம்ம விளையாடி பார்க்கலாமா? வாங்க கிளேயில கலர் ஆக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கலர் கொடுக்கலாம்? இங்கே பாருங்க, இது ஒரு கலர் கொடுத்துட்டோமா, இது மாதிரி மல்டி கலராக கொடுக்கணும், ஒரே கலராக கொடுக்கக்கூடாது. அப்படியே நிறைய கலரோடு இருக்கும்ல, அந்த கொடை மாதிரி இது ரெடி பண்ண போகிறோம். எத்தனை கலர் கொடுக்க போறோம்? இருக்கிற எல்லா கலருமே கொடுத்துடலாம். அப்பதான் நம்ம கொடை கலர்ஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்க, இது ஓகே, நான் வச்சுட்டேன்ல. இப்போ எரேஸ் பண்ண முடியாது, ஏன்னா எடுத்தோன்னா பேப்பரெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். இருங்க, நம்ம இப்போ வேணா டார்க் கலர் கொடுக்கலாம். இப்போ கிரீன் கலர் கொடுக்கலாம். கிரீன் ஒன். வாவ், கிரீன் கொடுக்க போறோம். அது ஃபுல்லா கொடுத்துடலாம். இந்த சைடு அந்த சைடு ரெண்டுத்துக்கும் சேர்ந்த மாதிரி. ஓ அப்படின்றியா? சரி ஓகே, அது ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி நம்ம கொடுத்துடலாம் கிரீன் ஒன். அப்போதான் அந்த கொடையோட யூனிக்காக அப்படியே அழகாக இருக்கும். கலர் கலராக கொடுக்கறது, நடுவில் ஒரே கலரு, சைடில் வேறு வேறு கலருன்னு அழகாக இருக்கும். பரவாயில்ல, இந்த ஐடியாவும் நல்லா இருக்குது. இங்கே பாருங்க, இது மாதிரி கீழே இழுத்து விட்டோன்னா அந்த ஷேப் ரவுண்டு ஆஃப் மூன் ஷேப் வந்துடும். அதுக்கப்புறம் இன்னும் 2 கலர் கொடுக்கணும். என்ன கலர் கொடுக்கலாம்? நெக்ஸ்ட் ரெட் கலர் கொடுக்கலாம். ரெட் ஒன்னா? இல்லை வேணாம். இதோ இந்த கலர் இருக்குல்ல, அதுதான்ப்பா ரெட்டு. இன்னும் என்னப்பா? சரி ஓகே, இதே கலர் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் இந்த கலர் எடுத்து நம்ம இப்போ வைக்க போகிறோம். எப்படி வைக்க போகிறோம்? அதே மாதிரி தான் நீங்கள் இவ்வளோ பார்த்துட்டு இருந்தீங்க. வாவ், எவ்வளோ அழகா இருக்குல்ல? அழகா சூப்பர். வாவ் மாமா, இங்க பாருங்க. வாங்க நீங்களும் பண்ணுங்க. நீங்க விளையாடுறீங்க, நான் பாக்குறேன். இதுல எதுக்கு நான் உள்ள வரணும்? நீங்க விளையாடுங்க, நான் பாக்குறேன்.
மா ப்ளீஸ்மா வாமா நீ விளையாடுமா. இருங்கப்பா, நான் உட்காந்து தானே இருக்கேன். என்ன வேணும் உங்களுக்கு? விளையாடுங்க. அம்மா சூப்பரா இருக்கு பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு எங்களோட அம்பர்லா. என்ன கொஞ்சம் டார்க்கா இல்லாத மாதிரியே இருக்கு, என்ன பண்ணும்? நீங்கள் ஒழுங்காக ஒரு நீட்னஸாக பண்ணுற வேலையை ஏதோ அரைகுறையாக பண்ணுறீங்கம்மா. இது நாங்கள் ஃபர்ஸ்ட் டெமோவுக்கு பண்ணி பார்க்குறோம்மா, நாங்கள் இன்னும் ஃபைனல் பண்ணவே இல்லை. இன்னொரு நாள் பாருங்க நாங்கள் எவ்வளோ சூப்பராக கலக்கிறோம் ஃபைனலில். செம்மையாக இருக்கும் பாருங்க. அப்போ எங்களோட ட்ராயிங்கி கிளே ட்ராயிங்கி செம்மையாக இருக்கும். வாங்க வாங்க இப்போ பாருங்க இதுக்கு என்ன பண்ண என்ன சொல்ற? ஆமா இங்க பாருங்க வயலட் ஒன் எடுத்து இது மேலே வச்சோன்னா சூப்பராக இருக்கும். எங்க வைக்க போகிறேன்? அதுதான் இருக்கவே இருக்கு. நம்ம கைப்பிடியில் என்ன வைக்காம கைப்பிடியில் வைக்க போகிறேன். ஓ ஓகே, நாட் ஒன் கைப்பிடி மேலேயும் நான் வைக்க போகிறேன், அது குச்சிலையும் நான் வைக்க போகிறேன். அப்போ தான் வயலட் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் நம்மளுக்கு. இது வெச்சதுக்கு அப்புறமா கொடையாவே தெரியுது. சூப்பரா இருக்கு. காட்லேல கலர் பண்றது எனக்கு புதுசா இருக்குப்பா. நான் கத்துக்கிட்டேன். இது மாதிரி எனக்கு நிறைய கிரியேட்டிவ் எல்லாம் தோணுது. நானும் பண்ணி பார்க்க போறேன். என்ன फ्रेंड्स, நீங்களும் பண்ண போறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க என்ன பண்ணீங்கன்னு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்டா மேல ஒரே ஒரு லைட் மாதிரி அந்த இது இருக்குல்ல, உச்சி மேல ஒரு குச்சியாரோ இருக்கும்ல, அது மாதிரி கிளேல வைக்க போறது. பாருங்க சின்ன ஒன்று எடுத்து அது மேல வச்சுட்டேன். டிஃப்ரென்ஸாக அழகாக இருக்குல்ல, நிறைய கலர் நடுவில் ஒரே ஒரு கலருன்ட்டு. இப்போ இருங்க இதில் நடுவுலையே வச்சிடலாம், அப்போ தான் டிஃப்ரெண்ட் ஷேட் தெரியும். இந்த சைடு ஒன்று அந்த சைடு பார்ட் வேறன்ட்டு. அதுக்கு எடுத்து இது நல்லா நீட்டாக கையில் இது மாதிரி இது பண்ணிக்கிட்டோன்னா இது மாதிரி வந்துடும். அது எடுத்து நடுவில் வச்சுட்டோன்னா கலர் கூட சூப்பர். கிளேயில் பெயிண்டிங் அழகாக பண்ணியிருக்கோம். வாவ்மா, நாங்கள் பாருங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கோம். கிளே பெயிண்டிங் சூப்பராக இருக்கா? குட்டீஸ், நிஜமாலேயே உங்களை பாராட்டணும். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க. நீங்களாம் இது பண்ணீங்க, அழகாக பண்ணியிருக்கீங்க. கிளேயில் பெயிண்டிங் இதை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. ப்ளூ, ரெட், க்ரீன், வயலட், லைட் சாண்டில், டார்க் சாண்டிலாக சூப்பராக இருக்குது. ஆரஞ்சு, லைட்ஸ் ஆரஞ்சு, எல்லாமே நல்லா இருக்குல்ல. கொடை அழகாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா. சரி ஓகே, நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நிறைய கிளே வாங்கி தரேன். சூப்பர்மா தியா, நீ அழகா பண்ணிருக்க. தேங்க்யூமா. வாவ் சூப்பர், குட் கேர்ள், ஐ அப்ரிஷியேட் யூ மா. தேங்க்யூ. வாங்க வாங்க நம்ம போய் மில்க் ஷேக் ரெடி பண்ணலாம். மா இருமா, என்னோட பெயிண்டிங் பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு பாருமா. அம்பர்லா கிளே பெயிண்டிங். வாவ், பாய்.